இன்ஃபினிக்ஸ்லேருந்து GT30 5G ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு 5G மிட் ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோனை இந்தியா லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஒரு கேமிங் சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லி இன்ஃபினிக்ஸ் சொல்கிறாங்க. போன ஜூன் மாதம் வந்து இன்ஃபினிக்ஸ்லேருந்து GT30 ப்ரோ அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் இந்த இன்ஃபினிக்ஸோட GT30க்கும் இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண இன்ஃபினிக்ஸோட GT30 ப்ரோக்கும் என்ன வித்தியாசம், மேலும் இந்த ஃபோனில் என்ன விஷயங்கள் நல்லா இருக்குது, எதை அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, எதை டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் என்ன ஃபீச்சர்ஸ் நல்லா இருக்குது, எது நல்லா இல்லை, முதற்கொண்டு எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்துக்கு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவு தாங்க. முதல்ல ஆஸ் யூஷுவல் நம்ம பில் குவாலிட்டிலேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஃபோனோட பேக் சைடு வந்து பிளாஸ்டிக்கில் செஞ்சுருக்காங்க. சைடில் உள்ள ஃப்ரேமும் பிளாஸ்டிக் தான். ஆனால் பேக் சைடில் உள்ள மெட்டீரியல் வந்து பார்க்குறதுக்கு கிளாஸ் ஃபினிஷிங் மாதிரி இருக்குது. மற்றபடியாக இந்த ஃபோனோட திக்னஸ் மற்றும் வெயிட்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் 7.99 mm திக்னஸோட 187 கிராம் வெயிட் வருது. இது போக இந்த ஃபோனுக்கு IP64க்கான ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதில் லைட்டாக தண்ணி போட்டால் பிரச்சனை இருக்காது. ஆனால் இப்போ வர ஸ்மார்ட் ஃபோன்ஸில் அந்த IP67, 68 ரேட்டிங்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் இதுக்கு இன்னுமே வந்து சிங்கிள் ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்கிறது நோட் பண்ண வேண்டிய விஷயமா இருக்குது. மற்றபடியாக ஃபோனோட பேக் சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த வழக்கம் போல் இன்ஃபினிக்ஸோட GT30 ப்ரோவில் உள்ள மாதிரியே தான் டிசைன் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த சைபர் மெக்கா 2.0 அப்படிங்கிற மாதிரியாக இந்த டிசைன் வந்து சொல்கிறாங்க. அதாவது கேமிங் சென்ட்ரிக் லுக் வந்து இந்த ஃபோன் கொடுத்துருக்காங்க. இது போக பேக் சைடில் நமக்கு வந்து இப்போ LED மாடல்ஸும் இருக்குது. இந்த LED மாடல்ஸ் வந்து 10 டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் வந்து நமக்கு எரியும் சொல்கிறாங்க. அதை தேவைக்கு ஏற்றாப்புல நம்ம வந்து அதை கஸ்டமைஸும் பண்ணலாம் சொல்கிறாங்க. மற்றபடியாக இந்த ஃபோன் வந்து 3 டிஃப்ரெண்ட்டான கலரில் வருது. அதாவது பல்ஸ் க்ரீன், சைபர் ப்ளூ மற்றும் பிளேஸ் ஒயிட் அப்படிங்கிற 3 கலர்ஸில் வருது. மற்ற 2 கலர்ஸை பார்க்கும்போது இந்த ஒயிட் கலர் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் மினிமலாக தெரியும். இது போல் சைடில் உள்ள பவர் பட்டன் பார்த்துட்டிங்கன்னா கூட அது வந்து ஒரு ஆக்சென்டட் டிசைனில் கொடுத்துருக்காங்க. சென்டரில் வந்து ஒரு லைன் மாதிரியாக ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. இது போல் அந்த ஃபோனோட பேக் சைடு கொடுத்த அந்த LED லைட் வந்து பல விதமான ரியல் டைம் ஸ்டேட்டஸ் உங்களுக்கு காட்டும். அதாவது சார்ஜிங் ஸ்டேட்டஸ், இன்கமிங் கால், பல விதமான கேமிங் ஈவெண்ட்ஸ் போன்ற கொண்டு பல விதமான விஷயங்களை வந்து உங்களுக்கு வந்து ஸ்டேட்டஸாகவே காட்டும். இது மாதிரியாக நமக்கு இந்த ஃபோனில் பேக் சைடு கொடுக்குறாங்க. இது போக இந்த ஃபோனுக்கு வந்து நமக்கு ஒரு டிரான்ஸ்பரண்ட் சிலிக்கான் கேஸும் கொடுக்குறாங்க. ஸோ இது மூலமாக ஃபோனோட பேக் சைடில் கேஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பில் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்ஃபினிக்ஸோட GT30 ப்ரோவில் எந்த மாதிரியான பில் குவாலிட்டி கொடுத்துருந்தாங்க அதே தான் கொடுத்துருக்காங்க. அதே IP ரேட்டிங், கிட்டத்தட்ட வெயிட்டும் அதே தான். அடுத்தபடியாக நம்ம வந்து இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பேசலாம். ஃப்ரண்ட் சைடில் இந்த ஃபோனில் ஒரு 6.78 இன்ச்சுக்கான 1.5K LTPS AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த ஃபோனில் வந்து மேக்ஸிமமாக 144 ஹெர்ட்ஸ் வரையும் ரெஃப்ரெஷ் ரேட் கிடைக்கும் சொல்கிறாங்க. அதாவது நமக்கு LTPS டிஸ்பிளே அப்படிங்கும்போது நமக்கு வந்து 60, 90, 120, 144 அப்படிங்கிற மாதிரி 4 விதமான லெவல்ஸில் நமக்கு வந்து ரெஃப்ரெஷ் ரேட் நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குற கண்டென்ட்டுக்கு ஏற்றவள மாறிடும். இது போக நமக்கு 240 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் இருக்குது. மேலும் 2160 ஹெர்ட்ஸ்க்கான இன்ஸ்டன்ட் டச் சாம்பிளிங் கொடுக்குறாங்க. கேமிங் மாதிரியான விஷயங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக ரெஸ்பான்சிவ்னஸ் கிடைக்கிறதுக்கு. இது போக இந்த ஃபோனுக்கு வந்து 2304 ஹெர்ட்ஸ்க்கான ஹை ஃப்ரீக்வன்சி PWM சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. அதனால் வந்து ஃப்ளிக்கரிங் அவ்வளோவாக இந்த டிஸ்பிளேல இருக்காது. இதுபோல் பிரைட்னஸ் பார்க்கும்போது இந்த ஃபோனில் 1600 நிட்ஸ் வரையும் நமக்கு வந்து HBM மோடில் வந்து பிரைட்னஸ் கிடைக்குது. அதே பீக் பிரைட்னஸ், அதாவது HDR கண்டென்ட்ஸ் பார்க்கும்போது 4500 நிட்ஸ் வரையும் பீக் பிரைட்னஸ் வந்து கிடைக்குது இந்த டிஸ்பிளேல. ஸோ நல்ல ஒரு பிரைட்டான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட வர இந்த டிஸ்பிளே வந்து ஒரு ஃப்ளாட்டான டிஸ்பிளேயாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பஞ்சுவல் டிஸ்பிளேயாக கொடுக்குறாங்க. டிஸ்பிளேயோட ப்ரொடெக்ஷனுக்காக நமக்கு கார்னிங் உள்ள கிளாஸோட 7i அப்படிங்கிற கிளாஸ் வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ இதான் இந்த ஃபோனோட டிஸ்பிளேயாக இருக்குது. ஸோ நமக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர்லாம் நல்லாவே ரெஸ்பாண்ட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரியாக கமெண்ட்ஸில் வந்து வாசிக்க முடிஞ்சுது. ஸோ இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் கேட்டிங்கன்னா இந்த டிஸ்பிளே இன்ஃபினிக்ஸோட இந்த GT30 ப்ரோவில் பயன்படுத்தப்பட்ட அதே டிஸ்பிளே தான். டிஸ்பிளேல இந்த விதமான மாறுதலும் இல்லை. அடுத்ததாக நமக்கு இந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் நமக்கு மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 7400 அப்படிங்கிற 4 nm ப்ராசர் கொடுக்குறாங்க. இந்த ப்ராசரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் பார்க்க முன்னாடி நமக்கு இன்ஃபினிக்ஸோட இந்த GT30 ப்ரோவில் என்ன ப்ராசர் பயன்படுத்துகிறாங்கிறத பார்க்கலாம். அந்த ஃபோனில் நமக்கு மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 8350 அப்படிங்கிற ஒரு 4 nm ப்ராசர் கொடுத்துருந்தாங்க. அந்த ப்ராசரோட ரேங்கிங் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அதாவது 25 ரேங்க் கிடைக்குது. அதுவே இந்த மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 7400 சிப்செட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 64 கிடைக்குது. மார்க்னு பார்க்கும்போது 146 மார்க்கும் B கிரேடும் கிடைக்குது. ஸோ கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி பெர்ஃபார்மன்ஸ் வந்து நமக்கு குறையுது இந்த இன்ஃபினிக்ஸ் GT30 ப்ரோ கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா. ஸோ கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ கேமிங்க்கு இந்த சிப் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது பெரிய லெவலில் கேமிங்க்குன்னு பில்ட் பண்ண சிப் இல்லைனாலும் நமக்கு இன்ஃபினிக்ஸ் வந்து இந்த சிப்பை கொஞ்சம் அந்த கிளாக் ஸ்பீட்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுபடி பார்க்கும்போது இந்த ப்ராசருக்கு வந்து கிட்டத்தட்ட 7,40,400 ஸ்கோர் வந்து நமக்கு இந்த ஆண்ட்ராய்டு பெஞ்ச் மார்க்கில் கிடைக்குது. மற்றபடியாக இந்த ஃபோனுக்கு வந்து நமக்கு CPU ஸ்டெபிலிட்டி டெஸ்ட் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 88% வந்து நமக்கு ஸ்டெபிலிட்டி கிடைக்குது. ஸோ CPU த்ராட்டில் டெஸ்ட்டில் நமக்கு 88% கிடைக்குது இந்த சிப்பில். அதே GPU அப்படின்னு பார்க்கும்போது 99.5% வந்து நமக்கு இந்த GPU ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்டில் கிடைக்குது. மேலும் இந்த ஃபோனில் கேமிங் ரொம்ப நேரம் விளாண்டாலும் ஹீட் ஆகக்கூடாதுங்கிறக்காக இதில் வந்து ஒரு 6 லேயர் VC லிக்விட் கூலிங் சேம்பர் கொடுக்குறாங்க. போன ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது 13% பெரிய சேம்பர் அப்படின்னு சொல்லி இன்ஃபினிக்ஸ் சொல்கிறாங்க. மற்றபடியாக இன்ஃபினிக்ஸ் வந்து இந்த ஃபோனில் நமக்கு BGMI கேம் 90 ஃப்ரேம் per secondலாம் விளாட முடியும்னு சொல்லியிருக்காங்க. இது இப்போ கால் ஆஃப் டியூட்டியும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவுமே 90 ஃப்ரேம் per secondல விளாடுது. இது இப்போ மற்ற ஹெவியான கேம்ஸ் இந்த ஜெனிஷன் இம்பர்ட் மாதிரியான கேம்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா
ஒரு 40 ஃப்ரேம் பெர் செகண்ட்ல விளாடுது. இது போய் இந்த ஃபோனோட சைடில் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து ஏர் ட்ரிகர்ஸும் கொடுக்குறாங்க. சிங்கிள் ஃபிங்கர் வச்சு டேப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ட்ரிகர் ஆகும். இது மூலமாக இந்த பலவிதமான இன் கேம் கண்ட்ரோல்ஸை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். கேமரா ஆப்ரேஷன் அது மட்டும் இல்லாமல் குயிக் மீடியா ஆக்சஸ்லாம் வந்து உங்களால் பண்ண முடியும். இதில் நோட் பண்ண விஷயம் டிஸ்பிளே 144 ஹெட்ஸ்னு சொல்லியிருந்தேன். ஆனாலும் நமக்கு வந்து இதில் கேம்ஸ் வந்து எந்த கேம் 144 ஹெட்ஸில் வந்து சப்போர்ட் ஆகுங்கிறத இன்ஃபினிக்ஸ் அஃபிஷியலாக சொல்ல. ஸோ இப்போ வந்து மேஜரான 3 கேம்ஸ் பார்த்தோம். 3மே மேக்ஸிமமாக 90 ஃப்ரேம் பெர் செகண்ட் தான் கிடைக்குது. 125 எஃப்பிஎஸில் கூட கிடைக்கல. காரணம் சிப்போட லிமிடேஷன் அவ்வளோதான். அதனால் எந்த கேம் 144 ஹெட்ஸில் வந்து விளாட முடியுங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான். மறுபடியும் இந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் எடுக்கிறீங்கன்னா ஆப்ஸ் ரன் பண்ணலாம், மல்டிடஸ்கிங் ரன் பண்ண முடியும். கேம்ஸ்னு பார்க்கும்போது இன்டர்வல் கேம்ஸ், மிட் செட்டிங் கேம்ஸ், சில ஹெவியான கேம்ஸை கொஞ்சம் செட்டிங்ஸை லோ பண்ணி விளாடலாம். இது இப்போ இந்த ஃபோனில் கொடுத்த இந்த எக்ஸாசிஸ் லீனியர் மோட்டர் மூலமாக ஹாப்டிக் ஃபீட்பேக் நல்லாவே இருந்து சொல்லணும். மற்றபடியாக ரேம் மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோன் 2 டிஃப்ரெண்ட்டான கான்ஃபிகரேஷன் வருது. 8GB RAM with 120GB ஸ்டோரேஜ் மற்றும் 8GB RAM 2GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 2 கான்ஃபிகரேஷன் தராங்க. நமக்கு RAM வெர்ஷன் LPDDR5 RAM தராங்க. ஆனால் ஸ்டோரேஜில் சொதப்பிட்டாங்க. அது UFS 2.2 தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண இன்ஃபினிக்ஸோட GT30 Pro எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் UFS 4.0 கொடுத்துருந்தாங்க. அட்லீஸ்ட் இந்த ப்ரைஸை குறைக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால வந்து UFS குறைச்சிருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு UFS 3.1 கொடுத்துருக்கலாம். ஏன்னா கேமிங் ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த UFS வெர்ஷன் வந்து குறைச்சா அது எந்த அளவுக்கு நல்லா இருக்கும்ங்கிறது உங்களுக்கே தெரியும். ரீடிங் மற்றும் ரைட்டிங் ஸ்பீட் கண்டிப்பாக கம்மியாக இருக்கும். அதாவது விர்ச்சுவல் ரேம்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துறாதீங்க. உள்ள விர்ச்சுவல் ரேம்னு கொடுக்காங்க. ஆனால் விர்ச்சுவல் ரேம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபோன் லேக் ஆகிற நோட் பண்ணுவீங்க. காரணம் வந்து நமக்கு என்னதான் விர்ச்சுவல் ரேம் கொடுத்தாலும் நமக்கு வந்து உள்ள ஸ்டோரேஜ் தான் இந்த ரேமாக வந்து மெமரியாக கன்வெர்ட் பண்ணும். அப்படி பார்க்கும்போது UFS 2.2 கொடுத்துட்டு அந்த ஸ்டோரேஜ் வந்து நமக்கு ரேமாக கன்வெர்ட் பண்ணால் பெரிய அளவில் ஃபாஸ்ட்டாக இருக்காது. ஸோ அட்லீஸ்ட் நமக்கு UFS 3.1 கொடுத்துருந்தா எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அது கொடுக்காம விட்டுட்டாங்க இன்ஃபினிக்ஸ். அடுத்ததாக இந்த ஃபோனோட வாய்ஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோன் Android 15 பேஸ் பண்ண XOX 15 அப்படிங்கிற இன்டர்ஃபேஸில் என்னது அப்டேட்ஸை பொறுத்தவரைக்கும் இந்த ஃபோனுக்கு 2 வருடத்துக்கான வாய்ஸ் அப்டேட்ஸும் 3 வருடத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்ஸும் தராங்க. இது இப்போ வாய்ஸில் பல விதமான ஃபீச்சர்ஸ் இருக்குது. குறிப்பாக சொன்னாங்க இந்த ஏர் ட்ரிகர்ஸ்லாம் சொல்லியிருந்தேன். இந்த ஏர் ட்ரிகர்ஸ் வந்து கேமிங்க்கு மட்டும் கிடையாது, சில மற்ற ஆப்ரேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு வந்து சும்மா ஹோம் ஸ்க்ரீனில் இருக்கும்போது டபுள் டேப் பண்ணிங்கன்னா ஏதாவது ஒரு ஆப் வந்து வேக் பண்ணுற மாதிரியாக வந்து செட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி பல விதமான விஷயங்கள் பண்ணலாம். இது இப்போ மல்டி விண்டோ ஃபங்க்ஷனை சப்போர்ட் பண்ணுற மாதிரியாக இதில் வந்து ஃப்ளோட்டிங் விண்டோ ஆப்ஷனும் இருக்குது. அது மூலமாக ஆப் வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். இது இப்போ டைனமிக் பார் மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து இந்த கேமிங் மோடும் இருக்குது. கேம்ஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு கிட்ஸ் மோட் இருக்குது. இது இப்போ பீக் ப்ரூஃப் மற்றும் ஃபோலக்ஸ் அசிஸ்டன்ட் மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுக்குறாங்க. இந்த ஃபோலக்ஸ் அசிஸ்டன்ட் மூலமாக வெதர் கண்ட்ரோல்ஸ், கேமரா கண்ட்ரோல்ஸ் மாதிரி பல விதமான விஷயங்கள் பண்ண முடியும். அதுபோல் நமக்கு வந்து இந்த ஐகான்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம், சைஸ் எல்லாம். அதுபோல் கலர்ஸை மாற்றலாம். இதுபோல் ஏஐ நோட் இருக்குது, ஏஐ வாய்ஸ் அசிஸ்டன்ட் ஃபீச்சர், ஏஐ ரைட்டிங் அசிஸ்ட், கால் அசிஸ்ட், டாக்குமெண்ட் அசிஸ்ட், சோஷியல் அசிஸ்ட், சர்க்கிள் டு சர்ச் மாதிரியான பல விதமான ஏஐ ஃபீச்சர்ஸ் வந்து இந்த ஃபோனோட வாய்ஸில் கொடுக்குறாங்க. அடுத்தபடி இந்த ஃபோனோட கேமராஸ் பற்றி பார்க்கலாம். பேக் சைடில் இந்த ஃபோனில் நமக்கு 2 கேமரா கொடுக்குறாங்க. மொதல் கேமரா ஒரு 64 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா கொடுக்குறாங்க. இது f1.75 ஆப்பர்ச்சரில் வருது. ஆப்டிக்கல் ஸ்டெபிலிட்டி சப்போர்ட் இதில் கொடுக்கல, ஆனால் EAS சப்போர்ட் இருக்குது. மற்றபடியாக ரெண்டாவதாக ஒரு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சர் கொடுக்குறாங்க. இது f2.2 ஆப்பர்ச்சரில் வருது. இதுபோல் நமக்கு டூயல் எல்இடியும் பேக் சைடில் கொடுக்குறாங்க. ஸோ இந்த கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து இந்த டே டைமில் எடுத்து ஷார்ட்ஸ்லாம் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரியே கமெண்ட்ஸ் வாசிக்க முடிஞ்சது. மறுபடியும் ஸ்கின் டோன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா போன தடவை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதோட பெட்டராக பண்ணியிருக்காங்க. நாங்கள் அப்போ லோ லைட்டில் வந்து இமேஜ் வந்து கொஞ்சம் பிரைட்டாக இருக்குது, ஆனால் ஜூம் பண்ணி பார்த்தா கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கம்மியாக தெரியுது. ஸோ இந்த மாதிரி ஃபோனோட பேக் சைட் கேமராஸ் ஓரளவு ஆவரேஜாக இருக்குது. இதில் நோட் பண்ண விஷயம் பண்ணிக்கிட்டே இந்த பிரைமரி கேமரா இன்ஃபினிக்ஸோட GT30 Proவில் 108 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து அப்படியே பாதியாக குறைச்சிட்டாங்க இந்த மெகாபிக்சல் கவுண்ட்டை. அதே ஃப்ரண்ட் சைட் செல்ஃபி கேமரா பற்றி பேசலாம். ஃப்ரண்ட் சைடில் ஒரு 13 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. இது f2.2 ஆப்பர்ச்சரில் வருது. இது இன்ஃபினிக்ஸோட GT30 Proவில் பார்த்தா அதே கேமரா தான். மறுபடியும் செல்ஃபி ஷாட்ஸும் பார்த்துட்டு இந்த ஸ்கின் டோன்ஸ் இப்போ டீட்டெயில்ஸ்லாம் ஓரளவு நல்லா இருக்குது. இது போல் முக்கியமான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா இந்த ஃபோனில் பேக் சைட் கேமராவில் மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட் சைட் கேமராவில் நமக்கு வந்து 4K வீடியோஸ் வந்து எடுக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் சைட் மற்றும் பேக் சைட் ரெண்டுலேயுமே 4K 30 ஃப்ரேம் பெர் செகண்டில் வந்து வீடியோஸ் வந்து எடுக்க முடியும். கேமரா ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது இதுலேயுமே பல விதமான ஏ ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை AGC போர்ட்ரேட் மோட் கொடுக்குறாங்க. வால்பேப்பர் ஜென்ரேட்டர் மாதிரி ஃபீச்சர் இருக்குது. அது போல் கேலரிஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஏஐ இரேசர், ஏஐ கட் அவுட் மாதிரியான ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க. ஏஐ சர்ச்சும் இருக்குது. இது போய் இந்த ஃபோனில் நமக்கு வந்து அந்த IR பிளாஸ்டரும் கொடுக்குறாங்க. அதனால் ரிமோட்டாக கூட இந்த ஃபோனை யூஸ் பண்ணிக்கிட முடியும். அதாவது உங்கள் வீட்டில் உள்ள அந்த டிவி, ஏசி மாதிரியான விஷயங்களை டேட்டா ரிமோட் மூலமாக கண்ட்ரோல் பண்ணலாம். அதே ஆடியோஸை பற்றி பேசலாம். இந்த ஃபோன் நமக்கு USB டைப் சி ஆடியோ தராங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது. DTS சப்போர்ட்டும் தராங்க. மற்றபடி நெட்வொர்க்ஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோன் நமக்கு 5Gக்கான SANC சப்போர்ட் தராங்க. கிட்டத்தட்ட 10 5G பேண்ட் சப்போர்ட் இருக்குது. இது போல் டியூல் 4Gக்கான VoLTE, Wi-Fi 6, Bluetooth 5.4 மாதிரியான விஷயம் கொடுக்குறாங்க. NFC இதில் கொடுக்கல. மற்றபடியாக நமக்கு வந்து இந்த ஆண்டனா பார்த்துட்டிங்கன்னா நமக்கு 360 டிகிரிஸில் கொடுத்துருக்க காரணத்தினால செல்லுலர் ரிசெப்ஷன் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்தபடியாக இந்த ஃபோனோட பேட்டரிஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் ஒரு 5500 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 45 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது.
சார்ஜர் பாக்ஸ்லேயே நமக்கு தந்துடுறாங்க. சார்ஜிங் ஸ்பீட் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த ஃபோனை ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்குள்ளே ஃபுல் சார்ஜ் ஆயிருது. ஆனால் நோட் பண்ண வேண்டிய விஷயம் கிட்ட இப்போ உள்ள ஃபோன்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேட்டரி வந்து கெப்பாசிட்டி கூட நிறைய கொடுக்குறாங்க. ஆனால் இதில் இன்னும் 5500 தான் இருக்குது. இன்ஃபினிக்ஸோட GT30 ப்ரோலையுமே இதே பேட்டரி தான் கொடுத்துருந்தேன். நோட் பண்ண வேண்டிய விஷயம். மற்றபடி இந்த Infinix GT30 ப்ரோவில் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருந்துச்சு. ஆனால் இதில் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கிடையாது. ஆனால் ரிவர்ஸ் வயர் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. அதாவது இந்த கேபிள் வச்சு மற்ற குட்டி டிவைஸை கனெக்ட் பண்ணிங்கன்னா 10 வாட்டில் ரிவர்ஸ் சார்ஜிங் ஆகும். அடுத்தபடி இந்த Infinixோட GT30 5G ப்ளஸோட விலையை பற்றி பார்க்கலாம். நமக்கு இந்த ஃபோன் 8GB RAM with 120GB ஸ்டோரேஜ் விலை 19,499க்கும் அதே 8GB RAM 2GB ஸ்டோரேஜ் விலை 20,999 அப்படிங்கிற ப்ரைஸிங்கில் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஃபோனோட ப்ரைஸிங் இப்போ சைட் பை சைடாக நீங்கள் Infinixோட GT30 ப்ரோட ப்ரைஸிங்கோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5000 ரூபா வித்தியாசம் வருது. அதை வச்சு பார்க்கும்போது இதெல்லாம் டவுன் கிரேட் பண்ணிக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த பிரைமரி கேமரா பார்க்கலாம். அதை 108 மெகாபிக்சல் கேமராக்கு பதிலாக இதில் 64 மெகாபிக்சல் கொடுக்குறாங்க இந்த Infinix GT30 ப்ரோவோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. அதே மாதிரி சிப்புன்னு பார்த்தீங்கன்னாலும் அதில் வந்து MediaTek Dimensity 8350 அப்படிங்கிற ஒரு நல்ல கேமிங் சிப்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இதில் வந்து நார்மலான ஒரு MediaTekோட Dimensity 7400 அப்படிங்கிற சிப் கொடுக்குறாங்க. ஸோ இது பெரிய அளவில் கேமிங் சிப் செட்டில் நார்மலாக விளையாட முடியும். கடைசியாக இந்த Infinixோட GT30 5G ப்ளஸோட பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் பார்த்துடலாம். டிஸ்பிளே பொறுத்தவரை நல்ல ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. RAM வெர்ஷன் LPDDR5 பயன்படுத்துகிறாங்க. ஆனால் ஸ்டோரேஜ் வந்து கோட்டை விட்டாங்க, அது நெகட்டிவில் வரும். மற்றபடி இந்த டிசைன் ஒரு நல்ல ஒரு கேமிங் சென்ட்ரிக் டிசைன் கொடுத்துருக்காங்க. ஏர் ட்ரிகர்ஸ் இருக்குது, செல்லுலர் ரிசெப்ஷன் நல்லா இருக்குது, பேட்டரியுமே வந்து டீசென்ட்டான ஒரு லைஃப் கிடச்சிச்சு. அதை நெகட்டிவ்ஸ்னு பார்க்கும்போது கேமராவில் ஆப்டிக்கல் ஸ்டெபிலிட்டி சப்போர்ட் கிடையாது. அதுமாதிரி வெறும் UFS 2.2 தான் கொடுத்துருக்காங்க. பில்டு வந்து பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரியாக இந்த ஃபோனில் பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் வருது. ஸோ இந்த ஃபோனில் வந்து என்ன பொறுத்தவரையும் பெரிய டவுன் கிரேட் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா சிப்பை டவுன் கிரேட் பண்ணுறது கூட சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த UFS 2.2 தான் கண்டிப்பாக சொல்ல முடியும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரான UFS 3.1 கொடுத்துருந்தாங்கன்னா இது கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கும். எந்த மாதிரி பிரச்சனையும் இருந்திருக்காது. சிப்பு வந்து ஓரளவு ஓகே, மோசம்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த UFS 2.2 மட்டும் பெரிய நெகட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடியாக ஓவரலாக பார்க்கும்போது எல்லா விதமான விஷயங்களும் பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்லேருந்து இந்த ஃபோன் கொடுத்துருக்காங்க. நிறைய விதமான ஃபீச்சர்ஸ் இருக்குது, ஏர் ட்ரிகர்ஸ் இருக்குது, அது போக பல விதமான கேமிங் சென்ட்ரிக் டிசைன்லாம் கொடுத்துருக்காங்க உள்ள. மேலும் ஃபீச்சர்ஸும் அள்ளி தெளிச்சிருக்காங்க. AI ஃபீச்சர்ஸ்லாம் உள்ளே இருக்குது. ஸோ நீங்கள் இந்த Infinixோட GT30 5G ப்ளஸை பற்றி நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே காமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சினா ஒரு லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிவிடுங்க. நான் டெக் தமிழுக்காக மற்றபடி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.